தேரோடும் வீதியிலே மாங்கோல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ. வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் தமிழன் காய்ஸ். என்னடா ஸ்டார்டிங்கே ஏதோ ஒரு உளறிட்டுருக்கு, ஏதோ கத்திகிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா நிலமை அப்படி தான் போயிருக்கு. ஆக்சுவலாக நான் பாட வேண்டிய பாட்டு அது கிடையாது, சோதனை மேல் சோதனை தான் பாடணும். ஏன்னா அவ்வளோ சோதனை நடந்துகிட்ருக்குங்க. எனக்கு அப்படியே கடுப்பாக வருது. 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்கோட சைடு ஸ்டாண்டு போச்சுன்னு வீடியோ போட்டிருப்பேன். நேரமே சரியில்லை, பைக்கோட சைடு ஸ்டாண்டு போயிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகிடுச்சுன்ட்டு அது ஒரு சிக்கல்னு போட்டிருப்பேன். இப்போது பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்கிறது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, டே 11 சரி இன்றைக்கி வந்து காலையில் டயர்டாக இருந்துச்சு. 12 மணிக்கு வேலைக்கு போகலான்னு பார்த்தேன். டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி நல்லா தூங்கிடுவோம், சாயந்தரம் 4 மணியை போல் எந்திரிச்சு நைட்டு ஃபுல்லாக ஓட்டலாம், ஒரு விடிய காலையில் 4 மணி 5 மணி வரையும் ஓட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு தான் பிளானு. சரின்ட்டு நானும் நல்லா தூங்கிட்டு கரெக்டாக ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு குளித்து கிளம்பிட்டேன். சாயந்தரம் 4 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு என்னடா ஓட்டினேன் அப்படின்னா போர்ட்டர் ஓட்டினேன், ஜொமேட்டோ ஓட்டல. சரி 4 to 6 ஆர்டர் வருதோ இல்லையோ போர்ட்டர் ஆன் பண்ணி வைப்போம், வந்தால் ஆர்டர் பார்ப்போம், இல்லாட்டி 6 மணிக்கு ஜொமேட்டோ ஆன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். எனக்கு ஏற்ற மாதிரியே போர்ட்டரில் ஆர்டர் போட்டான். 4:30 ஆர்டர் போட்டான். போய் அந்த ஆர்டர் கொடுத்தேன். அடுத்து இன்னொரு ஆர்டரு போட்டான் 5:30. அது வந்து வேளச்சேரியில் போய் கொடுத்துட்டு ஜொமேட்டோ ஓட்டலாம் அப்படின்ட்டு ஜொமேட்டோ ஆன் பண்ணேன். எங்கே வந்து ஆன் பண்ணேன் அப்படின்னா நந்தம்பாக்கத்தில் வந்து ஆன் பண்ண உடனே அதே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு 110 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. நானே பாயா போந்துட்டு, என்னடா லாங் கொடுக்குற, எப்போ 20-25 தானே அலைய வைப்போ, லாங் தெரியான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது தான் வச்சான் ஒரு ஆப்பு, தம்பி இன்னும் முடியலை இருக்குது அப்படின்ட்டு. என்னான்னு பார்த்தா நம்ம ஜோனை விட்டு வெளியே தூக்கி அடித்தான், பம்மல் சைடு போட்டு விட்டான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு பம்மலில் போய் அந்த ஆர்டர் கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் பம்மல்லேருந்து போரூர் கிளம்புறப்போ தம்பி தம்பி உனக்கு இன்னொரு ஆர்டர் இங்கே போடுறேன் அப்படின்ட்டு பம்மல்லையே இன்னொரு ஆர்டர் போட்டான். அதுவும் லாங்கு தான், மல்டி போட்டான், 120 ரூபாய்க்கு போட்டான். பரவாயில்லையே அப்படின்ட்டு அந்த ஆர்டரையும் போய் கொடுக்கலான்னு போனேன். அப்போதைக்கு சரி மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சு, சார்ஜ் போடலான்னு பவர் பேங்க்கை பார்த்தேன். பவர் பேங்க் பேக்குள்ளே தான் வச்சுருந்தேன், இருந்துச்சு. எங்கடா கனெக்டருன்ட்டு அந்த டேட்டா கேபிள் எடுத்தேன். டேட்டா கேபிள் பார்த்தா காணோம். அத்தனைக்கும் அந்த டேட்டா கேபிள் எந்த டேட்டா கேபிள்னால் என்னோடய சார்ஜர் இருக்குல்ல, OnePlus சார்ஜரு, அந்த டேட்டா கேபிள். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்போ டேட்டா கேபிள் போச்சு என்னடா பண்ணுறதுன்ட்டு. அந்த டேட்டா கேபிள் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 500 ரூபா வருங்க, குறைஞ்சது 500 ரூபா வரும். ஏன்னா அது 100 வாட்ஸில், அந்த வாட்ஸை பொறுத்து மாறும், பிராண்டை பொறுத்து ரேட்டு மாறும். அது 100 வாட்ஸ்னால 500 ரூபா. ஆன்லைனில் போய் பார்த்தேன், சரி கடையில் போய் வாங்கிடலாமான்னு பார்த்தேன். கடையில் போய் கேட்டோம்னா அவன் கண்டிப்பாக டூப்ளிகேட் தான் எடுத்து கொடுப்பான், அது ரொம்ப நாள் உழைக்காது. அது இல்லாமல் ஒழுங்காக சார்ஜ் ஏறாட்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு. ரூமில் அண்ணன் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன் டைப்ஸ் எதுவும் வச்சுருக்கியா பேக்கப் அப்படின்னு. இருக்குடா அப்படின்னாரு. இப்போ அதில் தான் போடணும். என்ன காமெடினா அதெல்லாம் 10 வாட்டு சார்ஜராக இருக்கும். அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆக வேண்டிய ஃபோனு இப்போ எவ்வளோ நேரத்தில் ஆக போகுதுன்னு தெரியலை. அடாப்டர் என்னமோ 100 வாட்ஸ் தான், கேபிள் 10 வாட்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கணுங்க. அதான் 4 மணிக்கு வேலைக்கு வந்தேன்னா இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி 9 மணிக்கெலாம் ஜொமேட்டோவை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த 2 ஆர்டர் பார்த்தேன், 140 ரூபாய்க்கு ஒன்று, அடுத்து ஒரு 120 ரூபாய்க்கு ஒன்று, 220 ரூபாவோட ஆஃப் பண்ணியாச்சு. ஜொமேட்டோவே வாப்பா உனக்கு நல்லா ஆர்டர் தரேன்னு கூப்பிட்டாலும் நம்மளால் ஓட்ட முடியாத நிலமை. அவன் ஆர்டரு சின்னதாக தரப்ப நம்மளுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது, அவன் ஆர்டரு பெருசாக தரப்ப நம்மளுக்கு சூழ்நிலை சரியில்லை. என்னத்தை தாங்க பண்ணுறது, வெறுப்பாக வருது. நம்ம அதுவும் இதுக்கு முன்னாடிலாம் ஆகலை, நான் சேலஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்து தான் இது பொழுதுனைக்கே ஆகுது. வெறும் 10 நாள் தான் முடிஞ்சிருக்கு, 10 நாளுக்கே அந்த கூத்துனா இன்னும் 50 நாள் கிடக்கு. 50 நாளில் என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியலைங்க. பரவாயில்ல, என்ன தான் கூத்து வந்தாலும் நெவர் கிவ் அப்புங்க. வீடியோஸ் போகிறத விடமாட்டேன். 60 நாளும் கண்டிப்பாக 60 வீடியோ போடுவேங்க. நான் 60 வீடியோ போட்டேன்னா யார் பார்ப்பீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது தெரிஞ்சுக்கிறேன். பரவாயில்ல, நம்மளுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸாவது சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறதாவது ஒரு ஆறுதல் இருக்குங்க. அதே மாதிரி கேமரா வேறு கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சி போச்சு, அந்த ஸ்க்ராச்சஸ் விழுந்து லென்ஸில், அதுக்கு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும். பார்க்கலாங்க என்ன பண்ணலாம் இது பண்ணலான்னு. ஊருக்கு திருப்பூர் போய் தான் அநேகமாக கேமரா கோபுரம் வாங்குவேன்.
அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் அப்போதைக்கு இருக்க நிலைமையை பொறுத்து தான். வீட்டில் நிலைமையில் இருந்தால் வாங்கி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் டென்ஷனில் இருந்தாங்கன்னா அவ்வளோதான், திட்டி நம்மளை வீட்டை விட்டு துரத்தாத குறையாக பேச்சலும். பார்க்கலாங்க என்ன ஆகுதுன்ட்டு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக எனக்கு வீடியோ போகிற மைண்ட் செட்டே இல்லை. அந்த டேட்டா கேபிள் தொலைஞ்சோடனே எனக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு. டெய்லியும் ஒரு பிரச்சனை எனக்கு வருமானு. சரி, உங்கள்கிட்ட இதை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காண்டி தாங்க இந்த விளாக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ரூம் கிட்ட வந்தாச்சு. இப்போ திருவேற்காடுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நான் விளாக் பண்ணேன். ரூம்க்கு இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் சவுண்டு கேட்காது. இதுக்கு முன்னாடியே சவுண்டு கேட்கலை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோவுக்கு ஓட்டினேன் என்ன ஏதுங்கிறத காலையில் பார்க்கலாங்க. எக்ஸ்ப்ளோரர்ஸ் நேற்று எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 4 மணிக்கு போர்ட்டர் ஆன் பண்ணேன். 6 மணிக்கு மேலே தான் ஜொமேட்டோ புக் பண்ணியிருந்தேன். 4 மணிக்கு ஆன் பண்ணது, 4:30க்கு ஆர்டர் வந்துச்சு போர்ட்டரில். அப்படியே போய் பார்த்தேன், ஒரு 2 ஆர்டர் பார்த்தேங்க. எத்தனை மணி வரைக்கும்னா ஒரு 7:30 வரையும் 2 ஆர்டர் பார்த்தேன் போர்ட்டரில். ஒரு 342 ரூபா வந்திருக்கு அதில். அப்புறம் 7:30க்கு மேலே ஜொமேட்டோ தான் ஓட்டினேன். எத்தனை மணி வரை ஓட்டினேன்? ஒரு 9:30 வரையும் ஓட்டேன்னு நினைக்கிறேன். 7:30லேருந்து 9:30 வரையும். அதில் ஒரு 255 ரூபா வந்துருந்துச்சு. ரெண்டும் சேர்த்து 597 ரூபாய்க்கு தாங்க நேற்று ஓட்டியிருக்கோம். ஏன்டா 9:30க்கு மேலே நேற்று நீ ஓட்டலான்னு கேட்டிங்கன்னா, சொன்னேன் இல்லைங்க, என்னோடய டேட்டா கேபிள் பவர் பேங்கை சார்ஜ் போடுறதுக்கு வச்சுருந்தேன். அது மிஸ் ஆயிடுச்சு. அதனால் மொபைலில் சார்ஜும் இல்லை, ஓட்டவும் முடியலை. இந்த சேலஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்து வெறும் தடங்கல்களாக தாங்க வந்துட்டுருக்குது. இப்போ தான் புரியுது, எதையுமே சொல்லிட்டு பண்ணக்கூடாது, சொல்லாமல் சைலண்ட்டாக பண்ணிடணும்னு. சொல்லிட்டு பண்ணாவே இவ்வளவு சோதனைகள் வந்து நம்மளை தொல்லை பண்ணிகிட்ருக்குங்க. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டட்டா, பை பை, வாட்டா.